நல்லா தான் இருக்கு. லவ் டுடே மாதிரியே இருக்கு. லவ் டுடேவும் ஓமை கடவுளும் மெர்சான மாதிரி இருக்கு. நல்லா எல்லாமே கனெக்ட் ஆச்சு. லவ் டுடே மாதிரி இல்ல, அது லவ் டுடே வேற, டிராகன் வேற. நம்ம வந்து இது வந்து வித்தியாசமா பாருங்க இந்த படத்தை, கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த படம். அதான் எல்லாரும் வந்து பாருங்க. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. தேட்டர்ல வந்து பாருங்க, எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய ஒரு சீனுக்கும் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. தேட்டர்ல வந்து பாருங்க, ஒரு நாள் காலேஜ் பக்கெட்ஸா தப்பு இல்ல. பிடிச்ச சீன் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, அந்த சீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எதுவுமே நம்ம எதுவுமே டிராபேக்கே சொல்ல முடியல. படம் வந்தோம்னா ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். படத்துல ஃபன் எலிமெண்ட் எல்லாமே நீங்க வந்ததுல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா ஃபன்னா தான் போகுது மூவி. எதுவுமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸும் இருக்கு, ஃபன்னும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த மூவில. தாராளமா வந்து பார்க்கலாம். சித்து அஷத்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கு இந்த மூவில. தாராளமா அவங்களோட ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே மெயினா டைலாக் தான் செம்மையா எடுத்திருக்காங்க. லைக் யாரையும் ஏமாத்தாம ஒழுங்கா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல டான் டூலாம் இல்ல, டிராகன் ஒரு தனி ரகம் தான். ஆமா செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கு. அவங்க வரலாம் விசில் கிளாஸ்லாம் பறக்குது. லைக் அவங்க ஃபேன் பேஸ் உள்ள நல்லாவே தெரியுது. நல்லா இருந்தது. இல்ல அப்படி இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. லேக்லாம் எங்க இல்ல, நல்லா இருந்துச்சு. நல்ல கண்டென்ட். படம் சூப்பரா இருக்கு. அஷத் சித்துலாம் செமையா பண்ணிருக்காங்க. நல்லா காமெடியா இருக்கு. அஷத் கான் செமையா பண்ணிருக்காங்க. எல்லாமே மியூசிக்லாம் பக்காவா இருக்கு. எல்லாமே இல்ல டான் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் காமிக்கிறது அப்படிதான் இருந்தது. பட் மூவி அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. படிங்கடா பரமான்னு சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க. நல்ல மெசேஜ் இருக்கு. கிளைமேக்ஸ்ல நல்ல மெசேஜ் இருக்கு. லவ் டுடே வந்து ஃபுல்லா லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தது. இதுல கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ், ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. மூவி எப்படி ஸ்டடீஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலா என்டர்டெயின்டா இருந்துச்சு. கண்டிப்பா வொர்த்தா இருக்கு. வொர்த் வாட்சிங் தான். நல்லாவே பண்ணிருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலா மூவி ரொம்ப நல்லா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபுல்லா. கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பண்ணிருக்காரு பிரதீப். அஷோக் மாரி டைரக்ஷன் இதுவும் ஒரு நல்ல வெற்றி படமா தான் இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட இருப்பாங்க. விஜய் சித்து அக்செப்ட் பண்ணி விஜய் சித்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. படம் ஃபுல்லாவே இருக்கிறாங்க. மோஸ்ட் என்டர்டெய்னிங், அதாவது ரொம்ப பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரையும் கண்டிப்பா வந்து பாருங்க. டான் படத்தோட ஸ்டைல் அது ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் மூவி அப்படி இல்ல. இல்ல டான்க்கும் இது டான் மாதிரிலாம் இல்ல. இல்ல அது வேற, லவ் டுடே வேற, இது ஸ்டோரி வேற. நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அந்த ஜானருக்கு அது நல்லா இருந்துச்சு. இது வேற. லவ் டுடே. ஆமா, மிஷ்கின் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, மியூசிக் எனக்கு சாங்ஸ் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கல. டிராகன் ஒரு சாங் அது மட்டும் நல்லா இருக்கு. மீதி எதுவுமே கேட்சியா இல்ல எனக்கு. அது எப்படி சொல்ல முடியும், படம் பார்த்தா தானே. இதுல ஹீரோன்றதை தாண்டி வில்லனே அவர் தான். சொல்லப்போனா வில்லன் அவர் தான், ஹீரோ அவர் தான். அது படத்தோட கதையை வச்சு பார்த்தா ஆமாடா இதுல பெருசா வில்லன்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரோட போர்ஷனும் சூப்பரா இருக்கு. டைரக்டர் வந்துட்டு உண்மையாக நம்ம ஒரு சல்யூட் பண்ணலாம். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டாகிற வரைக்கும் வந்துட்டு நம்மளை உள்ள கதைக்குள்ளே உட்கார வச்சுட்டார் அவர். எங்கேயுமே வெளியே போரிங்கோ இல்லை லேகிங்கோ என்னடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கடுத்து செம்ம ட்விஸ்டாக கொண்டு போய் பண்ணிட்டாங்க. நல்லாவே பண்ணியிருக்காரு. இப்போ அந்த படம் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து அடிச்சு துவச்ச கதை தான் போல. காலேஜ் பேஸ் பண்ணி கதை இருக்குது, என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கும். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த படம் பார்க்கும்போது எப்படி, எந்த ஃபீல் கொடுத்துருக்கீங்க? பிரதர் இது வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து செம்மையாக பண்ணிட்டாங்க பிரதர். நம்ம என்னதான் கதை வந்து இது காலேஜ் கதை, லவ் கதை, பிரேக்கப் கதை அப்படி நம்ம என்ன சொன்னாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரே கதையை ரெண்டு விதமாக பண்ணிட்டா மாறிடும். அந்த மாதிரி இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு ஏற்ற மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்குதுல. இன்டர்வல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல. ஏன்னா கதறாரு மனுஷன் பிரதீப். ஆனால் எல்லாரும் இங்கே வைப்ல என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா. இது வந்து முழுக்க வந்து காலேஜ் பசங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. இது லவ் டுடே விட இந்த படம் வந்து பெரிய வசூல் பண்ண படம்.
எப்படி போலீஸ் சர்டிஃபிகேட் மூலியமா எப்படி வந்து வேலைக்கு போகிறாங்க, இதனால நல்லா படிக்கிற பசங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கிறது இது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான படம். தெளிவாக சொல்லிடுவாங்க. அப்பாவுடைய பாசம் வந்து கண்ணு மணி பாட்டுக்கிறாங்க. கடைசியாக நம்ம எப்படி தான் ஏமாற்றி அந்த காசு சம்பாரிச்சாலும் நம்ம உடம்புல ஒட்டாது, நம்ம உழைச்சா தான் உடம்புல ஒட்டுன்றது சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஹீரோ வந்து ஃபுட் டெலிவரி பண்ணாப்புல திருந்திட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து படம் வந்து பார்க்கலாண்ணா. எனக்கு வந்து படம் பிடிச்சிதுண்ணா. லவ் டே பார்ட் 1னா அது லவ் டே பார்ட் 2. அதில் எப்படி ஒரு சில நடிப்புலாம் வந்து லைவாக கொண்டு வந்துருக்காரு, அந்த அதே நடிப்பு லைவாக கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து கண்டிப்பாக தனுஷுக்கு வந்து ஆப்போசிட்டாக வருவார்ண்ணா. இது வந்து அடுத்த 3வது படம் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் வந்து பிரதீபங்களை பண்ணுவாப்புல. படம் ஓகேண்ணா. படம் ஃபுல்லாக காமெடி தானா. எங்கேயுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஃபேமிலி தான் பார்ப்பாங்க. எங்கேயும் வந்து ஆபாசம் அந்த மாதிரி நடக்குது. ஆமாம், பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரிலேட் ஆச்சு. அந்த காலேஜ் சீன்ஸ் காமிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ரிலேட் ஆச்சு. பட் ஸ்டோரி ஓரியன்டாக பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. சின்ன சின்ன அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட். கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு. ஒரு எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஃபுல்லா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. கண்டிப்பா ஒரு நல்ல ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஓவராலா அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபன் இருக்கு, ஸ்டோரி இருக்கு, அண்ட் ஸ்ட்ராங் மெசேஜ் ஒன்று இருக்கு. ஒரு குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரேஷனுக்கு. அதுக்கான ஒரு குட் மெசேஜ் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. படிக்காம சுத்துறது வந்து ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு குட் மெசேஜா இந்த படத்துல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்டிங் எல்லாமே செம்மையா இருக்கு. நிறைய ஸ்கிரீன் பிரசன்ட்ல வந்து ஃபுல் தனுஷை தான் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு போகுது. நிறைய ஒரு ஸ்கிரீன் பிளேல மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. லேக்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல ஆஹா, நல்லா தான் இருக்கு மூவி. மெசேஜ் என்னன்னா அது எப்படிங்க சொல்றது, இல்ல த்ரோட் எல்லாமே இதா இருந்தது. விஜே சித்து அவங்கலாம் வரதுனால கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்லா ஒரு இதா இருந்தது. மூவி டிராகிங்கா இருக்குன்றீங்களா? இல்லையே, இல்ல ஆஹா. ஆமா கிளைமேக்ஸ்ல அது படம் பார்க்கும்போது தான் கண்டிப்பா ஒர்க் அவுட் இருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். பட் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். நிறைய சீன் இந்த லவ் போர்ஷன்ஸ்ல சில பேர் கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து இந்த சேஸ் பண்ற விஷயம், அந்த காலேஜ் போர்ஷன்ஸ்ல நிறைய பேர் கனெக்ட் ஆகும். மிச்சப்படி வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியா த்ரூ அவுட்டா இருக்கும். இல்ல அதெல்லாம் வேற. டான் வந்து எப்படின்னா வந்து நிறைய முக காமெடி சில இடத்துல இருக்கும். பட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து எப்படின்னா வந்து அந்த எமோஷன்ஸ் போட்டு படம் வந்து 100 கோடி ஹிட் ஆகிட்டாங்க. பட் வந்து இந்த படம் எப்படின்னா வந்து அங்கங்க காமெடி இருக்கு, எமோஷன் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல சேர்த்திருக்காங்க. அது கொஞ்சம் டிராகிங்கா இருக்கு. படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளா த்ரூ அவுட்டா காமிக்குது. லவ் டுடேவே ஒரு பெரிய சக்சஸ். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணும்போது அதை விட பெரிய சக்சஸ் கொடுக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு? இல்ல அவருடைய நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து யோசிக்கல. அவருடைய ஒர்க்கை அவர் பெர்ஃபெக்டா கொடுக்கணுன்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை கொடுத்துருந்தாரு. ஏன்னா ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த கோ ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே விஜய் சித்து அவருக்கெல்லாம், ஹர்ஷத் கானை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கெல்லாம் கரெக்டாக எந்த அளவுக்கு ஸ்கோப்லாம் கொடுத்து அவங்ககிட்ட இந்த ஃபன் எடுக்க முடியுமோ, அந்த ஃபன் எடுத்து இவர் எப்படி ஃபன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சூப்பராக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே அந்த படம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை. கொடுத்த அமௌண்ட்டுக்கு உண்மையிலே ஒர்த்து, நல்லா என்ஜாய் பண்ணோம். தியேட்டரில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அதோட ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிச்சு. மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சாங்க, ஃபீல் பண்ணாங்க, அதேமாதிரி கை தட்டினாங்க. அது ட்விஸ்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் லவ் டுடே எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இதையும் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். லவ் டுடே வந்து ஏன் அது வந்து ஒரு ஹிட் ஆச்சுன்னா, லவ் டுடே வந்து அந்த மாதிரி அவங்க லைஃப்ல கடந்து வந்த அனுபவங்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த படம் கனெக்ட் ஆயிருக்கு, ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி காலேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி கெத்தா இருந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ லவ் டுடே அதுவும் இதுவும் சமமா இருக்கும்.
அது அந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ், இது இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ். எனக்கு வந்துட்டு எனக்கு டிராகன் தான் லவ் டுடேயோட டிராகன் வந்துட்டு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு.